அல்லாஹ்வுக்கு பொருந்தது நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ஆதாரம் கட்டணுமா இல்லையா? மஸ்ஜித்னா இந்த அர்த்தம், தர்காண்ட அர்த்தம், அதனால இதுதான் அது சொல்லணுமா இல்லையா? வெறும் தர்காங்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா என்பதல்ல எங்கள் நோக்கம். அந்த மஸ்ஜிதுடைய பொருள் தர்கா என்று சொன்னதால் தான் தர்காண்டா என்ன, அது ரெண்டு அர்த்தத்தை சொல்லிட்டு இதான் பொறுத்து சொல்லுங்க. அதை விட்டு நீங்க எங்களுக்கு தான் தெரியுங்கிறீங்க. தெரிஞ்சனால தான் சொல்றோம். மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு தர்கா இல்லைங்கிறோம். நாங்க 4 கட்டணம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அதெல்லாம் மஸ்ஜிதா? நம்ம வீடு கட்டும் போது 4 கட்டணம் தான் கட்டுறோம். வீடுக்கு எப்படி கட்டுறோம்? கடை எப்படி கட்டுறோம்? 4 கட்டணம் தான் இருக்கு. மஸ்ஜித் சொல்ல முடியுமா? தர்கான்னு சொல்ல முடியுமா? 4 கட்டடம் இருந்தாலே தர்காவா அல்ல மஸ்ஜிதா? அதனால மஸ்ஜிதுங்கிறது வேற, தர்காங்கிறது வேற அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்து சொன்னாங்க வளவண்ணகம் இல்லமா அங்குசகங்கன்னு சொன்னாங்க. அது சஹாபா பெருமக்களுடைய காலத்துக்கு தான் பொருந்தும். அவங்கனால தானே போக முடியும். இப்ப நீங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது ஜக்காத்து பத்தி சொன்னாங்க. ஜக்காத்துங்கிறது சலாசவங்களுக்கும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் பொருந்தும். ஏன்னா அபூபக்கர் சித்திக் காலத்தில் நடந்துச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஆட்சி அதிகாரியா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கறத அபூபக்கர் சித்திக் செய்து காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கலீஃபாக்களும் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. அது ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நாடாளும் மன்னராக இருந்தாங்க. அந்த வகையில் அவங்க செஞ்சாங்க. சரி, இது இப்ப பொருந்துமா இல்லன்னு கேக்குறாங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்ம எல்லாம் போக முடியுமா? எல்லாரும் போக முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துன்னா வச்சுக்கிருவோம். அப்பொழுது வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் இது பொருந்துமா? அதே காலத்திலேயே தொலை தூரத்தில் வாழ்ந்த சஹாபி எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி வருவாங்க? நான் கேட்கிறேன். மதீனால இருக்கக்கூடன்னு சொன்னா வந்துடலாம். தொலைவில் இருக்கக்கூடிய சஹாபி எப்படி வருவாங்க? அப்ப அவங்க காலத்துக்கு இது பொருந்தாதெல்லாம் வருது இல்ல, அவங்களுக்கு எப்படி பொருந்துங்கிறது அவங்க நிலைப்பாடு. ஏன்னு சொல்லிட்டாங்க இது சஹாபா பெருமக்கள் தான். அப்ப தொலை தூரத்தில் இருக்கிற சஹாபிகளுக்கு எப்படி இந்த வசனம் பொருந்தும் என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும். அடுத்து கையண்டா கையா, காலுண்டா காலா, நாங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க நிலைப்பாடு அதானே. கையா அல்லாஹ் சொல்றான், அவர் இறைநேசருடைய செவியாக இருப்பேன், அவர் பார்க்கும் கண்ணாக இருப்பேன் அர்த்தம். அவருடைய செவிக்கு ஒரு பவர் இருக்கு, அவருடைய பார்வைக்கு ஒரு பவர் இருக்கு. அதுதான் எங்க நிலைப்பாடு. கண்ணுண்டா கண்ணு, காதுண்டா காது, கையண்டா கை நாங்க சொல்லவே இல்லை. அவர்கள் பிடிக்கும் கையாக நான் இருப்பேன் புகாரில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவருடைய கைக்கு ஒரு பவர் இருக்கிறது அப்படிதான் அர்த்தம் வைக்கிறோம். ஆனா அவங்க தான் கையுண்டா கை, காலுண்டா காலு, யாருக்கு? அல்லாவுக்கே இருக்குதான். நீங்க எல்லாம் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க. அதான தப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க செய்யற தப்ப நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறோம். நாங்க செய்யற சொல்றீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கைன்னு சொல்லிட்டான். வேதிகள் முழுக்கு அல்லாஹ் கை இருக்கு அப்படிங்கிறீங்க. உருவம் கற்பிக்கிறீங்க இறைவனுக்கு. நமக்கு தான் உருவம் இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான் லைஸ கமிதிலிஹி ஷை, அல்லாஹ்வை போல யாரும் கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கிறீங்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான் குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக்குங்கறான். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குங்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கா? முகம்டா முகமா, கையண்டா கையா இல்லங்கிறோம் நாங்க. அருமை சகோதரர்களே, கண்ணியத்திற்கு எங்களது அணித்தலைவர் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். எதிரணி சகோதரர் பேசுகின்ற பொழுது எங்களது வகையில் ஒரு குழப்பமும் இல்லை என சொன்னார்கள் ஒரு வார்த்தை. இன்னொன்று பேச்சோடு பேச்சாக நேற்றைய அந்த ஒரு வழி ரலியல்லாஹுடைய சம்பவ நிகழ்ச்சியை சொல்கின்ற பொழுது அதில் சகீரான்னு வந்துச்சு. அப்படியே சந்தடி சாக்கில் நிக்காம் அடிக்கிறதுக்கு தகுதியான சகீரா என்ற வார்த்தை வந்துச்சு அந்த பெண்ணு. அதுக்கடுத்து அவர் அபகரிச்சாரு, ஒரு இதை கொலை பண்ணாரு, இவரையெல்லாம் வழின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர்கள் அதை மறைமுகமாக வைத்ததினால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் மூசா சில விஷயங்கள் வெளிப்படையாக நடக்கும். அது ஒருவேளை அது உண்மை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரு பேச்சிற்கு கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பயணம் செய்து குர்ஆன் தெளிவாக அந்த வரலாற்றை சொல்கின்றது. கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது 3 நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லப்படும். ஒன்று, படகில் பயணம் செய்கிற படகை ஓட்டை போட்டார்கள் உதவி செய்தவர்களுக்கு பாதகமாக. ஒரு சிறு குழந்தையை கொலை செய்தார்கள். இது குர்ஆன் கூறுகின்ற வரலாறு. ஒருவர் ஒரு இல்லம் சாய்வதற்கு இருந்தது, அதை தடுத்து நிறுத்தி உதவி செய்தார்கள் என்று சொல்லப்படும். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. உதவி செய்தவர்களுக்கே எதிராக அந்த படகை ஓட்டை போட்டார்கள். இது எவ்வளவு அபாண்டமான விஷயம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உதவி செய்தவர்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்யலாமா? இவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் நபியா இறைநேசரா என்று வேண்டுமானால் சந்தேகம் இருக்கலாமே தவிர, ஆனால் இறைநேசர் என்பதில் பிரச்சனை இருக்கா? இந்த வெளிப்படையான இந்த தோற்றத்தை வைத்து இவர் மோசமானவர் என்று சொல்வதற்கு நீங்கள் முன் வருகின்றீர்களா? அல்லது அவர்களுடைய அந்த சிறு குழந்தையுடைய கொலை நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து
ஹிதர் அவர்கள் மோசமானவர்கள், இவர்கள் எப்படி சொல்லுகின்றீர்கள் என்று சொல்ல போகின்றீர்களா? அருமை சகோதரர்களே, இதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வஹீல நாங்கள் ஹதீஸ் குதுசி ஒன்று வைத்தோம். அதை சொல்கின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து ஒரு வந்த நல்ல வார்த்தை, வஹீல் ஒரு குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்கும் என சொன்னார்கள். அது ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டது. ஹதீஸும் வஹி என்ற அர்த்தத்தில் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. நம்மை பொறுத்தவரை வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற வார்த்தைகளும் வஹீதான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அதை வேண்டுமானால் நாம் சூழ்நிலையின் காரணமாக சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கின்றோம். சஹீஹாக இருந்தால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை வேண்டுமானால் நாங்கள் அப்படியே வைத்துக் கொள்வோம், மற்றவைகளை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். சரி, அவர்களுடைய வாத பிரகாரமே அருமை சகோதரர்களே, குர்ஆனில் ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ்களில் சிஹரை பற்றி, சூனியத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அவர்களே முழுமையாக ஒப்புக்கொள்கின்றார்கள். புகாரி ஷரீஃபுடைய பல்வேறு ஹதீஸுகள், அவங்களுடைய குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன், அந்த ஹதீஸுகள் எண்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. சஹீஹான ஹதீஸில் சிஹர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டதாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய விளக்க பிரகாரம் குர்ஆன் ஷரீஃபுடைய ஒரு வாசகத்திற்கு, ஒரு வசனத்திற்கு அது மாற்றமாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, அப்படியானால் சஹீஹான ஹதீஸுடைய விஷயத்திலோட உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சஹீஹான ஹதீஸுகளையே நீங்கள் தூக்கி வீசி விடுவீர்களா? பல்வேறு சஹாபாக்கள் மிக தெளிவாக அறிவிக்கின்ற சஹீஹான ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரண்படும், அது முரண்படுவது சாத்தியமில்லை என்று சிந்தித்தால் உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கலாம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் குர்ஆனிற்கு இது முரண்படுகிறது, எனவே தூக்கி வீசி நாங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என சொல்கின்றீர்களே. குர்ஆன் உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கண்ணோட்டத்தில் குர்ஆன் ஹதீஸிற்கு மாறுபட்டு இருப்பதினால் நாங்கள் இந்த ஃபிக்ஹ் கிதாபுகள் இவைகளெல்லாம் குப்பைகள், இவைகளை எரித்து விடுங்கள் என சொல்கின்றீர்களே. அந்த ஆயத்திற்கு மாற்றமாக சஹீஹான ஹதீஸ் இருக்கின்றது, எனவே ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்க போகின்றீர்களா? என்ன சொல்ல போகின்றீர்கள்? அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய இரண்டாவது அமர்வு இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த அமர்வு சரியாக 7:15 ஆரம்பமாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல 7:05 தான் தொழுகை முடியும் என்பதனால 7:05 கேட்ட மூட மாட்டோம், 10 நிமிஷத்துக்கு முன்பாக. ஆனால் சரியாக விவாதம் 7:15 நடக்கும். 7:15 சரியாக கேட்ட போட்டிடுவோம். விவாதம் சரியான நேரத்தில் நடைபெறும். நேற்று சரியா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு சரியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். 7:05 சரியா கேட்ட பூட்டணும். ஆனா 10 நிமிஷம் தாமதம் கேட்ட பூட்டுறோம். காரணம் என்னன்னா தொழுகைக்காக, பக்கத்துல பள்ளியாசல்ல இருக்கக்கூடிய தொழுகைக்காக. புரியல? விவாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உள்ள வரலாம். விவாதம் ஆரம்பிச்ச உடனே கேட் சாட்டப்படும். முன்கூட்டி கேட்ட பூட்ட மாட்டோம், அவ்வளவுதான். 10 நிமிஷம். இஸ்லாம் அதுவரையும் கொஞ்சம் சலசலப்பு இல்லாம இருங்க. போறவங்க வெளியில போயிருங்க. ஏங்க, என் செல்போன் எல்லாரும் ஆஃப் பண்ணிருங்க. போறவங்க முன்கூட்டியே போயிருக்கணும். 5 நிமிஷம் அமைதியா இருங்க. சலசலப்புலாம் பேசினா பரவாயில்ல. சலசலாம் பேசினா இந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு பேசிக்கலாம். சப்போஸ் வார்த்தை சலசலம் உள்ளுக்குள்ள பேசிட்டு தெரியாது. முடிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். அதனால இப்ப தந்த ஒத்துழைப்பு எல்லாரும் கடைசி முடிகிற வரைக்கும் தருவீங்கிற நம்பிக்கையோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. நிக்கிறவங்க தயவு செஞ்சு உட்காரணும். யாருமே நிக்க கூடாது. எந்த விதமான ஒரு சலசல